ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ல வந்து ஃபில்ட்ரு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 500 லிட்டர் பர் ஹவர்ஸு இந்த ஆர்ஓ பிளான்ல வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு, பேக் ஃபில்ட்ரு எல்லாமே எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இது ஜம்போ ஃபில்ட்ரு வந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. டஸ்ட்டு மண் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜம்போ ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜம்போ ஃபில்ட்ரு இல்லைனா ஃபன் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. 20 இன்ச்சு இது வந்து 20 இன்ச்சு ஜம்போ ஃபில்ட்ரு. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லெஃப்ட் சைடில் சுற்றினோம்னா இது ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கஷ்டமான இதுவே எதுவுமே இல்லை. ஆர்ஓ பிளான்ல ஃபில்ட்ரு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து லெஃப்ட்டில் சுற்றினா அவ்வளோதான் ஃபில்ட்ரு. த்ரெட்டு மாரி தான், நம்ம நம்ம வாட்டர் கேனு மூடி திறக்கிறோம் அதே டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்ட்ரை உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு எடுத்தாச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ பிளாக்கேஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்புட் வாட்ரு சுத்தமாக வரல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப நேரம் ஆகுது, 1 மணி நேரத்தில் ரொம்புற டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. வந்து செக் பண்ணால் பார்த்தா எல்லா ஃபில்ட்ருமே ஜாமில் தான் இருக்குது, ஃபுல்லாகவே பிளாக்கேஜில் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்ட்ரு ஜம்போ ஃபில்ட்ரு பாருங்கள், சீல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் இல்லைன்னா ரைட்டில் கொஞ்சம் சுற்றி உள்ளே வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். இது வந்து உள்ளே வந்து கார்னரில் ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைட்டில் வந்து கரெக்டாக நேராக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்பவுமே இல்லைனா உட்காராது. அங்கே பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ரைட்டில் அடித்தோம்னா அங்கே பாருங்கள் உட்காந்துடுச்சு. கரெக்டாக ரொட்டேட் பண்ணோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதான் ஃபில்ட்ரு. ஆர்ஓ பிளான்ட்டில் ஃபில்ட்ரை மாற்றுற இதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், வேறு இன்னும் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஃபில்டரை மாற்றலாம். நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்டு மாற்றுறோம் நம்ம. ஜம்போ ஃபில்ட்ரு 200 250 தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஹோல்சேல் கடையிலாம் போனீங்கன்னா 150 கிடச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வாங்குகிற மாரி இருந்ததுனாக்கா ரொம்ப சீப் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ரைட்டில் சுற்றணும். கரெக்டாக ஃபிட் பண்ணாதான். அங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட் பண்ணல. அங்கே பாருங்கள் ஸ்லிப் ஆகுது பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு மேலே கரெக்டாக புஷ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ரைட்டில் நம்ம வந்து சுற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக உட்காராங்க. பாருங்கள், நல்லா மேலே புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் உட்காருது பாருங்கள். இப்போ உட்காருதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே பாருங்கள், அது ரைட்டில் கரெக்டாக பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ மேலே, அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆன பிறகு தான் அதை வந்து ரைட்டில் சுற்றணும். அதிலே சிம்பிள் போட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றா பாருங்கள். 20 இன்ச்சு பிக் ப்ளூ ஃபில்டர்னு போட்டு இருப்பாங்க, ப்ளூ ஹவுசிங்னு போட்டு இருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 2 ஃபில்ட்ரு நம்ம வந்து மாற்றியாச்சு. இதுதான் வந்து ஜம்போ ஃபில்ட்ரு. நார்மலாக எல்லா 1000 லிட்ரு, 500 லிட்ரு, 150 லிட்ரு எல்லா ஆர்ஓ பிளான்லேயும் நார்மலாக ஃபில்ட்ரு மாற்றுற பாயிண்ட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபில்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் ஃபன் ஃபில்டருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் ஃபில்டருன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் ஃபில்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மண் வருது டேங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. மேக்ஸிமம் இடத்துல வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்கெல்லாம் அதிகமாக மண் டஸ்ட்டு எல்லாம் டேங்க்லேருந்து வருதோ, நம்ம போர்வெல் தண்ணியிலேருந்து அதிகமாக வந்து நம்ம மண் வந்ததுனாக்கா, டஸ்ட்டு வருது, ஃபுல்லாக இதுவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டோட்டலாக வந்து 4-5 ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோம். டேங்க்லேருந்து டேரெக்டாக இங்கே தான் தண்ணி வரும். இப்போ இந்த பேக் ஃபில்டரில் தான் வரும். இது பாருங்கள், பேக் ஃபில்டர் ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டரை வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ண உடனே அந்த வாட்டரை கீழே ஊற்றினா தெரியும் எந்த அளவுக்கு
மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பேக் ஃபில்ட்ரு அப்புறமேட்டு உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுவேன் நான். இதே வீடியோவிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேக் ஃபில்டரில் எவ்வளோ மண் இருக்கும் எல்லாமே காட்டுவேன் உங்களுக்கு வந்து. அதில் தான் இருக்கும். இங்கே இது பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து மண் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வாஷ் பண்ணுறதுக்கும் தண்ணி இல்லை அந்த அளவுக்கு. ஒரு சின்ன மோட்ரு வச்சு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். இது வந்து அப்போ தான் கிளியராக வாஷ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் ஃபில்டரோட அந்த ஹவுசிங்கை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெலாம் கூட வருது பாருங்க கட்டி கட்டியாக. இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அங்கே ஓப்பன் பண்ண எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் ஹவுசிங்கில் வந்து கரெக்டாக இவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போதைக்கு எங்கே பாருங்கள் தண்ணி இவ்வளோ இதுவாக வருது, ஆனால் கம்மியாகவும் வருது பாருங்கள் தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணி வந்தால் ஆர்ஓ இன்புட்டுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ரன் ஆகும்? ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை இன்புட்டே தண்ணி கொடுக்கல, ஆர்ஓ எப்படி ரன் ஆகும்? கஸ்டமர் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் வாட்ரு இன்புட்டும் வரல, அவுட்புட்டும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அதான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணலாம் நம்ம வந்து. அதில் எவ்வளோ ஜாமாக இருக்குது, பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இதில் இன்னமும் மண் வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டரில் ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சு. அதில் இருந்தால் இப்போ இந்த மண் வந்துட்டு இருக்குது கொஞ்சம். அதை கழட்டிடலாம். இப்போ கழட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கழட்டுறோம் பாருங்கள். கழட்ட தண்ணி அதிகமாகுது பாருங்கள். வாவ்ரே பா இதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க எவ்வளோ மண் இந்த ஆர்ஓவில் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ டஸ்ட்டான தண்ணி வருது. பைப்பில் இருந்தும் வரும். கொஞ்சம் பைப் ஃபுல்லாகவே இதுவாக இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்து கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆர்ஓ ஃபில்ட்ரு மாற்றின தண்ணி தான். எல்லாம் எவ்வளோ மண் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தண்ணி வந்து இன்னும் கிளியர் ஆகலை. கிளியர் ஆனவுடனே மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபில்டரு. இப்போ பேக் ஃபில்டர் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, எங்கள் கையில் வந்து ஸ்டாக்கில் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜம்போ ஃபில்டரே இப்போதைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜம்போ ஃபில்ட்ரு பேக் ஃபில்டரில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இங்கே பாருங்கள் இன்னும் இது வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இப்போ வந்து தண்ணி கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபில்டரை மாற்றலாம் நம்ம வந்து. இதெல்லாம் அந்த மாற்றின ஃபில்ட்ரு. எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ மண் கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே இதுவாக தான் இருக்குது எல்லாமே. இப்போ சைட்லேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ மண் போயிட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஃபில்ட்ரு மாத்திரத்துலேருந்து இவ்வளோ மண் இருந்ததுன்னா ஆர்ஓ உள்ள எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதுவாகும் நீங்களே சொல்லுங்கள். தண்ணி கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ க்ளீனாக இப்போ தண்ணி வருது பாருங்கள். எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்ட்ரை நம்ம வந்து அசம்பிளி பண்ணிடலாம், இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்போ ஃபில்டரு இப்போ போட போகிறோம் நம்ம வந்து. அது வந்து பேக் ஃபில்டர் ஆல்ரெடி இருந்தது பேக் ஃபில்டரு. இப்போ நம்ம ஜம்போ ஃபில்டர் போடுறோம். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணி போட்டால் தான் இது போட முடியும். ஏன்னா இதனுடைய த்ரெட் இல்லை. இப்போ வந்து நம்ம எமர்ஜென்சியாக இந்த ஃபில்டரை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலமையில தான் இதை வந்து போடுறோம். ஏன்னா பேக் ஃபில்ட்ரு ஏரியாவில் வந்து ஹவுசிங்கினுடைய டைரெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஃபில்டருக்கு பாருங்கள் செகண்ட் ஃபில்டரும் போட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பேக் ஃபில்டரை எப்படி வாஷ் பண்ணால், இப்போ பேக் ஃபில்டரை வாஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து. அதுலேருந்து எவ்வளோ மண் வருது எவ்வளோ இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கு எமர்ஜென்சியாக இப்போ வந்து எனக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இல்லை, அதால் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் ஃபில்டரு. இது உள்ளே எவ்வளோ மண் கல் எது வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளேருந்து மேலே வராது. நீங்களே பாருங்கள் பேக் மாரியே இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா. அதால் இதை வந்து பேக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஜாலி டைப் இருக்குல்ல, இந்த வரி வரியாக இருக்குல்ல, இது உள்ள கல் மண் போனாலும் உள்ளே இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே ரிட்டர்ன் எடுக்காது. அதுக்கு தான் வந்து இது ரொம்ப சேஃப்டி. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பேக் ஃபில்டரு. வெளியே எடுத்தாச்சு. இது பேக் ஃபில்டரோடைய ஹவுசிங் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணுறோம். இப்போ அந்த பேக் ஃபில்டரில் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் ஒரு சின்னதாக பை மாரி தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அது உள்ளேருந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதை வாஷ் பண்ணலாம். பேக் ஃபில்டரு உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. வாஷ் பண்ண தான் எல்லாம் இவ்வளோ மண் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து பேக் ஃபில்டர்லேருந்து
நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். பாருங்கள், வீடியோ எதுவுமே வந்து ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆர்ஓ சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இல்லைனா ஆர்ஓ பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு யாருன்னா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னாக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எவ்வளோ மண் வருது பாருங்கள். பேக் ஃபில்டர் சொல்லுவாங்க. இதை வந்து 500 எல்பிஹெச். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து லிட்டர் பர் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்பிஹெச்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ பிளான்ட்லேயே வந்து மீட்ரு மாரி இருக்கும். அந்த நீட்டாக மீட்ரு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஹெச்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து லிட்டர் பர் ஹவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணணும். 1 ஹவருக்கு வந்து அவ்வளோ தண்ணி கொடுக்குது அந்த மீட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்ரு, எவ்வளோ இன்புட் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிற வாட்டர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரிஜெக்ட் வாட்டர், எவ்வளோ தண்ணி வந்து 1 ஹவருக்கு வெளியே போகுது அப்படின்றதுக்கு வந்து அது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபில்டரை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இந்த ஃபில்டரில் வந்து ரொம்ப மண்ணாக இருக்குது. அதில் வந்து புது ஃபில்ட்ரு தான் இது வந்து இது பண்ணணும். இதுக்கு வந்து புது ஃபில்ட்ரு இப்போ வந்து டிமாண்ட் கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் ஃபில்ட்ரு எவ்வளோ வாஷ் பண்ணாலும் எவ்வளோ மண் போயிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் ஃபில்ட்ரு 200 300 தான் வரும். அந்த ஃபில்ட்ரு வந்து பாருங்கள், எவ்வளோ வாஷ் பண்ண எவ்வளோ மண் வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஆர்வம் இருந்தாலும் ஆர்ஓ பற்றி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ இருந்தாலும் சரி, சின்ன ஆர்ஓ பெரிய ஆர்ஓ, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேக் ஃபில்டர் வாஷ் பண்ணியாச்சு. பட் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பேக் ஃபில்டர் எடுத்து வச்சாச்சு. வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் வாட்ரு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. இப்போ அதிகப்படுத்தணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பாருங்கள், இன்புட் வாட்ரு அதுதான் வந்து மீட்ரு கேஜி. பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இப்போ பிக்கப் ஆக அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இழுக்க இதுவாகிடும். இப்போ ஏர் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஜம்போ ஃபில்டர் நம்ம மாற்றணும்ல, அதுக்கு மேலே 2 பட்டன் மாரி இருக்கும், அதை புஷ் பண்ணணும். இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. நீங்களே பாருங்கள், உங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இந்த வீடியோவும் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வந்து ரன்னிங்கு இப்போ நல்லாவே ஓடிட்டு இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபில்ட்ரு உங்கள் எதிரே எல்லா ஃபில்டரும் மாற்றியாச்சு. 4 ஃபில்ட்ருமே மாற்றியாச்சு. ஜம்போ ஃபில்ட்ரு, ஃபன் ஃபில்ட்ரு, பேக் ஃபில்ட்ரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏர் ரிலீஸ் பண்ணுறோம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜம்போ ஃபில்ட்ரு மேலே ஒரு பட்டன் மாரி இருக்கும், அதை புஷ் பண்ணிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த சவுண்டு வர வரைக்கும் தண்ணி மேலே போய்ட்டு இருக்கும். அது வரைக்கும் புஷ் பண்ணிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிடும். ஆர்ஓ சூப்பராக ரன்னிங் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் பிக்கப் ஆக இன்னும் அதிகமாக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர் வந்து ஏன்னா தண்ணி இழுத்து அந்த ப்ளூ ஃபில்ட்ரு செடிமெண்ட் காரணம் பாருங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸு. இப்போ டிடிஎஸை செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 65 டிடிஎஸ் வருது. இது வந்து எக்ஸலண்ட் வாட்டர் தான். 50லேருந்து 150க்குள்ளே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எக்ஸலண்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 150லேருந்து 250 குட்டில் வரும். மேக்ஸிமம் குட்டு தான் வந்து எல்லோரும் குடிப்பாங்க. நம்ம வந்து எல்லாம் கேன் வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அது வந்து 30 40 தான் இருக்கும். அந்த வாட்டரை எப்பயுமே குடிக்காதீங்க. எப்பயுமே வந்து டிடிஎஸ் கேளுங்க. நீங்கள் கேன் தண்ணி எடுத்தாலும் எவ்வளோ டிடிஎஸில் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 50க்கு மேலே டிடிஎஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கால்சியம், ஐரன், மெக்னீசியம், ஜிங்க் சல்ஃபரேட், பூச்சிகள் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸில் நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ.